ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மாலு ஸ்டாக்ஸ். வாங்க இன்னைக்கு தேங்காய் பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல நான் இந்த கப்பால் 3/4 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கப்பால் 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரைச்சி விடுறதுக்கு அரை மூடி தேங்காய், அது கூட ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வறுத்து போடுறதுக்கு கொஞ்சம் முந்திரி, திராட்சை, தேவையான அளவு நெய். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை அதில் போட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும், வெல்லம் நல்லா கரையணும். இது இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. அது கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் அது கொஞ்சம் வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய், ஏலக்காய், முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்க போகிறேன் மிக்சியில் போட்டு. இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பை நல்லா கரைச்சிட்டு இந்த வெல்லம் கொதிக்கிறது இல்லை, அதெல்லாம் நான் சேர்த்துக்க போறேன். சேர்த்தாச்சு. இப்போ எல்லா பருப்பையும் மொத்தமா சேர்த்தாச்சு. இப்போ வெல்லம் சேர்ந்து ரெண்டும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லா சேரும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே நான் அரைச்சி வச்சிருக்கேன்ல தேங்காய், ஏலக்காய், முந்திரி, அந்த கலவையை இது ஒரு கொதி வந்த உடனே இது கூட அதை சேர்த்துக்க போறேன். இப்போ பாருங்க, பாயசம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே நான் வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் அப்படியே மேலே தூவி விட போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.